பௌத்த கல்விக்கான விக்ரமசீலா மடாலயத்தை உருவாக்கியவர் யார்? பதில் தர்மபாலர். குடவோலை முறையை பற்றி கூறும் கல்வெட்டு எது? பதில் உத்திரமேரூர் கல்வெட்டு. உலக மக்கள் தொகை தினம் எப்போது? பதில் ஜூலை 11. வருடாந்தோறும் உலக சுற்றுலா தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? பதில் செப்டம்பர் 27. இந்தியாவின் முதல் அணு ஏவுகணை கண்காணிப்பு கப்பலான INS துருவ் எந்த நகரில் முதலில் பயன்பாட்டிற்கு வந்தது? பதில் விசாகப்பட்டினம். 2020ஆம் ஆண்டில் உலகின் தூய்மையான நகரங்களின் பட்டியலில் முதலிடம் வகித்த ஜூட்புரி எந்த நாட்டில் உள்ளது? பதில் ஆஸ்திரேலியா. கால்நடைகளில் ஆடுகளில் உண்டாகும் நோய் எது? பதில் ஆந்த்ராக்ஸ். கண்ணில் கலந்தான் என்னும் பாடலானது வள்ளலாரின் எந்த திருமுறையில் இடம்பெற்றுள்ளது? பதில் 6ஆம் திருமுறை. வள்ளலார் அவர்கள் ஒரே இரவில் மொத்தம் எத்தனை வரிகள் கொண்ட அருட்பெருஞ்சோதி அகவலை பாடி முடித்துள்ளார்? பதில் 1596 வரிகள். கீழ்கண்டவற்றில் ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர்களில் தவறானது எது? பதில் தெய்வப்புலவர். திருவருட்பா நூலில் எத்தனை திருமுறைகளை கொண்டுள்ளது? பதில் 6 திருமுறைகள். மிகப்பெரிய தரைக்கடல் எது? பதில் மத்திய தரைக்கடல். இன்சுலினை சுரக்கும் உறுப்பு எது? பதில் கணையம். உலக புகழ்பெற்ற சாய்ந்த கோபுரம் எங்கு உள்ளது? பதில் இத்தாலி. இந்தியாவின் எந்த மாநிலத்தில் சூரியன் முதலில் உதயமாகிறது? பதில் அருணாச்சல் பிரதேஷ். ஆடுகளின் சராசரி ஆயுட்காலம் எவ்வளவு? பதில் 14 ஆண்டுகள். பிறந்து 2 மாதங்கள் தூங்கும் விலங்கு எது? பதில் கரடி. மனிதனை போல் நடக்கக்கூடிய பிராணி எது? பதில் பென்குயின். அச்சு எழுத்துக்களில் வெளியான முதல் இந்திய மொழி எது? பதில் தமிழ் மொழி. மிக அதிக கல்வெட்டுகளை பாதுகாத்து வரும் இந்திய நகரம் எது? பதில் மைசூர். மகாபலிபுரத்தில் உள்ள பாறைகளில் உள்ள சிற்பக்கலை பின்வரும் எந்த குறிப்பிட்ட மன்னர்கள் காலத்தில் செய்யப்பட்டது? பதில் பல்லவர்கள். அர்ஜுனா பதக்கம் எந்த துறையில் இருப்பவர்களுக்கு வழங்கப்படுகிறது? பதில் விளையாட்டுத்துறை. சார்மினார் அமைந்துள்ள இடம் எது? பதில் ஹைதராபாத். சாரநாத் கல்தூணில் செதுக்கப்படாத விலங்கு எது? பதில் மாடு. தேசிய வளர்ச்சியின் உயிரோட்டமாக கருதப்படுவது எது? பதில் போக்குவரத்து திட்டம். சாந்தா குரூப்ஸ் விமான நிலையம் அமைந்துள்ள நகரம் எது? பதில் மும்பை. இந்தியா கேட் என அழைக்கப்படும் நகரம் எது? பதில் மும்பை. முகாலயர்களின் அரசவை மொழி எது? பதில் பாரசீகம். பானிபட் போர் நடந்த ஆண்டு எப்போது? பதில் 1526ஆம் ஆண்டு. இந்திய அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? பதில் 22 மொழிகள். மாவட்ட நீதிபதிகளை யார் நியமிக்கிறார்? பதில் ஆளுநர். உலகில் அதிகம் பால் உற்பத்தி செய்யும் நாடு எது? பதில் இந்தியா. இந்தியாவில் அதிக சணல் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? பதில் மேற்கு வங்காளம். உலகில் எந்த கண்டத்தில் மக்கள் அதிகமாக வசித்துக் கொண்டிருக்கிறார்கள்? பதில் ஆசியா. ஆசியாவில் முதலில் குடியேற்ற நாடுகளை அமைத்த ஐரோப்பிய நாடு எது? பதில் போர்ச்சுகல். எந்த நாட்டில் மிக உயரமான மலை சிகரம் உள்ளது?
பதில் நேபாளம். ஈஃபில் டவர் எங்கு உள்ளது? பதில் பாரிஸ். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி யார்? பதில் டாக்டர் அம்பேத்கர். ஔவையார் இயற்றிய நூல்களில் தவறானது எது? பதில் துறைமுகம். எந்த விதியின்படி பாராளுமன்றம் சட்டம் இயற்றி குடியுரிமையை ஒழுங்குபடுத்தலாம்? பதில் விதி 11. மத்திய ஆட்சி மொழிகள் எந்த விதியிலிருந்து எந்த விதி வரை சொல்லப்படுகிறது? பதில் 343 முதல் 351 வரை. இடைக்கால அரசில் பிரதமர் பதவி வகித்தவர் யார்? பதில் நேருஜி. இந்திய தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் வேறு நாடு எது? பதில் மாலத்தீவுகள். முதலில் தோன்றிய இந்திய மாநிலம் எது? பதில் ஆந்திர பிரதேசம். வளர்ச்சியடைந்த மனிதர்களின் குருதி உருவாகும் இடம் எது? பதில் சிவப்பு எலும்பு மஜ்ஜை. மூளைக்கு செல்லும் ரத்தம் கீழ்கண்ட எவ்வளவு நேரத்திற்கு மேல் செல்லவில்லை என்றால் நாம் நினைவை இழக்கிறோம்? பதில் 15 வினாடிகள். ஒளிக்கதிர்களை சீராக மனிதனின் கண்ணில் கட்டுப்படுத்துவது எது? பதில் விழித்திரை. நேரடி செல் பிரிதலின் வேறு பெயர் என்ன? பதில் ஏமைட்டாசிஸ். இரத்தம் 55% கீழ்கண்ட எந்த பாகமாகும்? பதில் பிளாஸ்மா. கீழ்காணும் சுரப்பிகளில் எந்த சுரப்பி நாளமில்லா சுரப்பியாகவும் நாளமுள்ள சுரப்பியாகவும் செயல்படுகிறது? பதில் கணையம். மனித உடம்பில் காணப்படும் முன்னெலும்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு? பதில் 33 எலும்புகள். திசுக்களுக்கு பிராணவாயுவை எடுத்து செல்வது எது? பதில் இரத்த சிவப்பணுக்கள். சித்தாந்த சிரோமணி எனும் நூலை எழுதியவர் யார்? பதில் பாஸ்கராச்சாரியார். அமிர்தசரஸ் நகரத்திற்கான இடம் யாரால் குரு ராம்தாஸுக்கு தரப்பட்டது? பதில் அக்பர். அஷ்டபிரதானிகள் யாருடைய அவையில் இருந்த அறிஞர்கள்? பதில் வீரசிவாஜி. முஸ்லிம் அல்லாதவரிடம் விதிக்கப்பட்ட ஜாசியா வரியை அறிமுகப்படுத்தியவர் யார்? பதில் அலாவுதீன் கில்ஜி. டெல்லியின் பழங்கால பெயர் என்ன? பதில் இந்திரபிரஸ்தம். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை எழுதியவர் யார்? பதில் பே சுந்தரனார். இந்தியாவின் இளஞ்சிவப்பு நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது? பதில் ஜெய்ப்பூர். இந்தியாவின் ஏரிகள் நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது? பதில் உதய்பூர். இந்தியாவில் மத்திய அரிசி ஆராய்ச்சி நிலையம் எந்த நகரில் உள்ளது? பதில் கட்டாக். ஒடிசாவில் எந்த நகரத்தில் ஜெகநாதர் கோவில் உள்ளது? பதில் புரி. செம்பு மற்றும் வைர உற்பத்தியில் முதன்மையாக உள்ள இந்திய மாநிலம் எது? பதில் மத்திய பிரதேசம்.